28th May இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, பர்வதம் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்னு சங்கீதம் 24:3 சொல்லப்பட்டிருக்கு. ஆர்வமும் மலை ஏறிட்டு இருந்த ஒரு வாலிபன் பாதியிலே ரொம்ப களைச்சு போயிட்டாராம். தொடர்ந்து மேலே ஏறலாமா இல்லைன்னா இதோட நிறுத்திடலாமா அப்படின்னு யோசிச்சாராம். அப்போ அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருந்த ஒருத்தர், மலை உச்சி நீ நினைக்கிறத விட பக்கத்தில் தான் இருக்குப்பா, சோர்ந்து போயிடாத, தன்னம்பிக்கை விட்டுறாத அப்படின்னு உற்சாகப்படுத்தினாராம். அவரும் போய் மலை உச்சியை தொட்டாராம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் சில நேரங்களில் மலையேறது போல தான் இருக்குது. சோர்வுகளும் வரும், பல பாவங்கள் நம்மளை முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கும். இன்னொரு பக்கம் பிசாசு உன்னால் முடியாது, ஏன் வேணா முயற்சி எடுக்கிற அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உன்னோட இலக்கு நீ நினைக்கிறத விட பக்கத்தில் தான் இருக்குது, உன் ஓட்டத்தை வெற்றியோட ஓட முடியும்னு சொல்கிறாரு. உங்களுக்கான கனவுகளை நோக்கி முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களை அதைரியப்படுத்துகிற காரியங்களை விட்டுருங்க, முயற்சி எடுங்க, உங்களாலேயும் முடியும். பை தாஜ் ஷாரன். ஹாவ் அ பெஸ்ட் டே.